ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் தலைமை தாங்கும் கட்சி அதிமுக இல்லை என்று கட்சியின் உண்மை நிலை என்னவென்பதை நிரூபிக்க கால அவகாசம் வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திடம் எழுத்துப்பூர்வமாக கடிதம் வழங்கியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன். இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். தேர்தல் ஆணையத்திடம் எழுத்துப்பூர்வமாக கடிதம் வழங்கியிருக்கக்கூடிய திரு KA செங்கோட்டையன் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு, விவரங்களை பதிவு பண்ணுங்க. எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவுல ஒரு முக்கிய வங்கம் வகித்த அதிமுகவுடைய முக்கிய பிரபலமாக இருந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பல்வேறு காரணங்களால கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என தொடர்ச்சியாக அவர் கொடுத்து வந்த ஒரு சூழலில் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்ட சேர்ந்த பொதுச் செயலாளர் TTV தினகரன் மற்றும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய தோழி UK சசிகலா ஆகியோரோடு செங்கோட்டையன் இணக்கமாக இருந்ததாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சி பதவியில் இருந்தும் கட்சியில் இருந்தும் நீக்கம் செய்து அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில தான் செங்கோட்டையன் 2 நாட்களுக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். குறிப்பாக அதிமுகவுடைய தற்காலிக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தன்னை நீக்கியது தவறானது எனவும் தொடர்ந்து இது தொடர்பாக சட்ட ரீதியிலான நடவடிக்கையை எடுக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து சட்ட நிபுணர்களோடு இது தொடர்பாக ஆலோசித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில தான் இந்திய தேர்தல் ஆணையத்தை தற்போது கோபிச்செட்டிப்பாளையத்துடைய MLA-வாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அணுகியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எழுத்துப்பூர்வமாக ஒரு கடிதத்தை செங்கோட்டையன் வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தில் நிலவில் இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்ன விவகாரத்தை தலையிட்டு உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என அவர் கோரியிருப்பதாக தகவல்கள். மேலும் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்பது தலைமை தாங்குவதாக கூறக்கூடிய சூழலில் அதிமுக உண்மையில் கட்சி அல்ல எனவும் இந்த உண்மை நிலை என்ன என்பதை தெரிவிக்க ஆணையத்திற்கு காலம் செங்கோட்டையன் கோரியிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி உண்மையான அதிமுக அல்ல, தொடர்ந்து தன் தரப்பு நியாயங்களையும் தன் தரப்பு ஆதாரங்களையும் வெளிப்படுத்துவதற்கு அவகாசத்தை தேர்தல் ஆணையத்திடம் செங்கோட்டையன் கோரியிருப்பதாகவும் இது தொடர்பாக ஒரு விரிவான கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கியிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது கட்சி வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விவரங்களுக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.